பொடிச்சட்டா பொடிச்சு தரேன். ஒன்றும் இல்லை, பொடிச்ச கஷ்டம் தீதி. இங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோஸ்பின். இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம், ஸ்நாக்ஸ் எல்லாமே. அதெல்லாம் வாங்க என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துருந்துச்சு. அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் என்னன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அழகா இருக்கலாம், பார்த்துக்கமா நல்லா ஒர்க் பண்ணலாம். ஓடுது நீ காத்திரலாம். லைட் தெரியாது, போட்டே வைக்க கூடாது. எந்த எலக்ட்ரிக்கல் வகையா இருந்தாலுமே போட்டு வைக்க கூடாது. போட்டு வச்சா வந்து நாசம் ஆகும். இது எனக்கு ஒரு பாடம். ஃபர்ஸ்ட் ஒன்று இதே போல ஒன்று வாங்கி, அது விலை கூடுதல் வாங்கி கட்டை 24 மணிக்கும் அதுல போட்டே வச்சு, அது அடியில கிடக்கு இருக்கு. இப்போ போட்டே வச்சு அந்த இடம்லாம் திரும்ப பிடிச்சி நாசம் ஆயிட்டு, இதை பத்திரமா தான் பார்க்கணும். நீங்க ஒண்ணு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய். ஃபர்ஸ்ட் என்னன்னா உதிர் திராட்சை. உதிர் திராட்சை வந்து எதுக்கு வாங்கினேன்னா, 2 வயசுக்கு போற 2 குழந்தைங்களுக்கு இது வந்து சுடு தண்ணியில இந்த 5 எடுத்து போட்டு, உலர் திராட்சை உதிர் திராட்சையில உலர் திராட்சை, இதுக்கு பேர் வந்து உலர் திராட்சை. இது வந்து கழுவணும். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டுக்குள்ள பொட்டுச்சு ஒரு டப்பாயில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை கழுவி சுடு தண்ணியில 5 போட்டு நல்லா கொதிச்சு தண்ணி தான் ஆகுனதும் வடிகட்டி குழந்தைங்களுக்கு பாட்டில் அடைச்சோ கப்பில் அடைச்சோ டெய்லி கொடுக்கலாம். இது நல்லது. அதுக்கு தான் இது வாங்கிட்டு வந்தேன். அவன் இடம் நடந்து யாரிக்குவான். கொஞ்சம் நீங்க இருந்துக்கோ, நீங்க இது தொடாத. நீங்க அவன் இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காடை முட்டை. காடை முட்டை வந்து குழந்தைங்களுக்கும் அவிச்சு கொடுக்கலாம், நம்மளும் அவிச்சு சாப்பிடலாம். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இது ஒரு பாக்கெட் வேற 30 ரூபாய். அப்படி 2 கூடு வாங்கணும். நல்லது. இது அவிச்சு. அடுத்தது வந்து லேஸ். இது வந்து நிதிஷுன்னு வாங்கினது. எங்க போனாலுமே இந்த லேஸ் வாங்கி ஆப்பான். இது வாங்கி கொடுக்கறது அதனால சரி, அவனுக்கு பண்டம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தே கொஞ்ச நாள் ஆச்சு. அதனால அவனுக்கு இந்த லேஸ் வாங்கிட்டு வந்து வாங்கி வச்சு வாருங்க. அதே வேறு அவனுக்கு நான் உனக்கு வச்சுக்கா. அதுக்கு பிறகு இது வந்து 5 ரூபாய் ஜூஸ் பொட்டிச்சு எல்லாரும் குடிச்சாச்சு ஊருக்கு முன்ன. என் கையில இருக்கிறது வந்து இது பேரக்கா கொய்யா என் கையில இருக்கு. நல்லா இருக்கும். 5 ரூபாய் இதோட விலை. சிலது வந்து ஓட தண்ணி போல இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும் கொய்யா. அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து ரஸ்குலா என்னது பேரு? இதுக்கா பேரு. இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குள்ள 10 இருக்குமா, நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க. நாளைக்கு நாங்க வீட்டுல செய்யலான்னு கூட இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அரகம். அதுக்கப்புறம் இது என்னன்னா லட்டுன்னு சொன்னாங்க. புதுசா இப்ப வந்ததான். பேர்த்தியம் பழம் லட்டுது. இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அவங்க. நான் இன்னும் இதோட சாப்பிட்டு பார்க்கல. பேர்த்தியம் பழத்துலயும் லட்டு. அதுக்கு பிறகு மீதி பைசா இருந்துச்சு 10 ரூபாய். அதுக்கு வந்து அல்வா வாங்குறோம். தேங்காய் பால் அல்வா. இது தேங்காய் பால் அல்வா, தேங்காய் பால்ல செய்த அல்வா. அதுக்கப்புறம் எள்ளு
எள்ளு முட்டாய் வந்து எலும்புக்கு எல்லாமே நல்லது. அதுக்கப்புறம் நிறைய பீரியட்ஸ் வரலைனாலும் இந்த எள்ளு முட்டாய் சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே நல்லது. இது வந்து இப்ப வாங்கினது எதுக்குன்னா அந்த எலும்புக்கு நல்லதுல, அதனால அவங்களுக்கு வேண்டி வாங்கினது எள்ளு முட்டாய். ரவுண்ட் ரவுண்டா இருந்து சப்பி சப்பி இப்படி ஆயாச்சு. அதுக்கப்புறம் லாலிபப்பு நைதேசுக்குன்னு வாங்கினது. இது என்னது? இல்ல இல்ல இல்ல, இது என்ன லட்டு? இது லட்டு தான், ஆனா இது என்ன லட்டுன்னு எனக்கு தெரியல. வாசனை நல்லா இருக்கு. வாங்கி வச்சாச்சு. அது இது என்னன்னு பாத்தீங்கன்னா திராட்சை பழம். இந்த உதிர்ந்து கிடக்கும், அந்த திராட்சை பழம் நிறைய இருக்கும், அதுல உதிர்ந்து கிடக்கும் இல்ல, அதெல்லாம் தனிமை எடுத்து வச்சிருந்தாங்க. இதை விற்கதுதான் அப்படின்னு சொல்லி அப்ப இது வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்டு பார்த்தா வாங்கினா நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும். எத்தனை முட்டாய் வேணும் உனக்கு? இதான் என்ன வாங்கின வகைகள் உண்டு. பின்ன வகை உண்டு, ஒன்னையும் காணல, எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே காணல, நான் குடிச்சிருந்த ஜூஸ் அப்படியே கிடக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.